திருவிவிலிய அடிப்படை இல்லை அப்படி வச்சுங்களாட்டி, ஃபவுண்டேஷன்னா திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள். அப்ப இந்த கேட்ச் ஃப்ரேஸ் சொல்றோம் இல்லையா, சில நல்ல வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்து பாட்டா பாடினால் அந்த பாட்டை பாடாதீங்க சொல்றார். திருவிலியத்தில் அடித்தளம் இல்லாத உணர்ச்சிவாத அறிக்கைகள், சரிங்க, உணர்ச்சிவாத அறிக்கை அது என்னன்னா எமோஷனல் டிக்ளரேஷன் தட் ஆர்ன்ட் கிரவுண்டட் இன் ஸ்கிரிப்சர், that are not grounded in scriptures. எமோஷனல் டிக்ளரேஷன் அதான் இப்போ நான் சொன்னல, திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி போக மாட்டேன், இதெல்லாம் ஒரு எமோஷனை தூண்டக்கூடிய திருவிழி அடித்தளம் இல்லாத பாடல்கள். திரும்பி பார்க்க மாட்டேன், எப்ப திரும்பி பார்க்க மாட்டேன்? நீ திரும்பி பார்த்து தானே அருணுடைய இயக்கத்தில் போய் சேர்ற. எங்க திரும்பி பார்க்க கூடாது என்றால், அதான் அந்த திருவிழி அந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிறேன், அது அங்கே பாடப்படுகிறார் என்று பொருத்தி பாருங்கள். அதுக்காக சொல்றேன், திரும்பி பார்க்க மாட்டேன்னு நம்ம முடிவெடுக்கிறது நல்லது. ஆனால் எங்கிருந்து திரும்பி பார்க்க மாட்டேன் என்றால் சிலுவை. சிலுவை என்னன்னா கஷ்டம். பாருங்க, இந்த பாட்டு பாடுறவங்க எல்லாம் அவங்க வீட்டில் பாடுபட்ட சிலுவை வச்சுக்க மாட்டாங்க, கொண்டு போய் கபியில காக்கடையில் எங்கே தூக்கி போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா சொல்லுங்க? கிறிஸ்து எனக்கு வேணான்னு சொல்லி எழுதி வெளியில இருந்தவன் இங்க ஆதிக்கம் செலுத்தி இந்த பாடலை பாட வைக்கிறான். இவன் கொண்டு போய் தூக்கி போட்ட போதும் திரும்பி பார்த்து விட்டான், திருப்பி சாத்தானை பார்த்து போய் கொண்டிருக்கிறான். சாத்தான் என்ன? மனித மரபை நோக்கி போய் கொண்டிருக்கான். மனித மரபு என்ன? சுகபோக வாழ்வு. முச்சடிக்கு சொல்கிறார் லூக்கால பார்த்தீர்கள் என்றால், வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் தான் சிலுவை. இந்த இன்பங்களை காட்டுவான். விதைப்போர் ரோமையில் அந்த முச்செடி வருகிறது அல்லவா, அதுல உலக கவலை, செல்வ மாயை, வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்கள் லூக்கா சொல்கிறார். உலக கவலை, செல்வமாய் மற்ற நற்செய்தியாளர்கள் சொல்வார்கள். இவர்தான் இன்பங்கள். அந்த இன்பங்கள் கிடைக்காதான். இந்த பாடுபட்ட சிறுவத்தை வீட்டில் வச்சிருந்தான். உடனே என்ன செய்கிறான்? அதை கொண்டு போயிட்டு தூக்கி போட்டுறான். இங்க ஒரு சிலர் சாக்கடையில் தூக்கி எறிகிறார்கள், ஒரு சிலர் தெருவில் தூக்கி எறிந்து விடுவார்கள், வெகு பலர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுல மனித மரபுல, அதனால அதை கடவுளை புண்படுத்திடக்கூடாதுங்கிறது அதுல இருக்கிறதுனால கொண்டு போய் கெபியில் வச்சுட்டு ஓடியாந்துருவாங்க. இதை கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு யாருக்கும் தெரியாம வச்சுட்டு ஓடியாந்துருவாங்க. இவர்களெல்லாம் திரும்பி பார்த்தவர்கள். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்கிறார் அல்லவா, அந்த திரும்பி பார்த்தவர்கள் ஐயா எனக்கு வேண்டாம், கிறிஸ்தவமே வேண்டான்னு சொல்லி வெளியேறியவர்கள். அப்ப வெளியேறினா வேற சாமி பேர்ல போனா போக மாட்டேங்கிறான். அதனால சாத்தா என்ன பண்றான்? வேற சாமியே இயேசுவின் பேர்ல கொண்டு வந்துட்டான். அதான் அவங்களுடைய இயக்கம். அங்க போய் சேர்ந்துருவாங்க, அங்க போய் பாடுவான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டு. திரும்பி பார்த்தவெல்லாம் சேர்ந்திருக்கிற இயக்கம் தான் அதுவே. அவங்க பாடுவாங்க. அது பேர் தான் ஐரணி. அது அடுத்த பிரச்சனை. ஐரணி வளர்க்க வேண்டாம், புரிஞ்சுங்க சரியா? அதான் திருவிழத்தில் அடித்தளம் இல்லாத உணர்ச்சிவாத அறிக்கைகள், அது வேஸ்ட். அதெல்லாம் பாடலாம் தான் பாடாதீங்கிறார் திருத்தந்தை அவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு நேரடியாக இணைக்கும் சரியான வழிபாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு உண்மையான இயக்கமாக இருந்தால் இது செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு அப்படின்னா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை அதான் யோவான் 1:12 வாசிங்கன்னா அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த செய்தி. ஃபிலியல் அடாப்ஷன். உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. ஃபிலியல் அடாப்ஷனோடு நேரடியாக இணைக்கும் சரியான வழிபாட்டை, புரியுதா? அதுதான் சரியான வழிபாடு. அதனால திருப்பலிக்கு போறோம், டெய்லி அதே கேட்கிறோம். அங்க கடவுளின் பிள்ளை தத்தெடுக்கிறார் எல்லாம் ஃபிலியல்ங்கிற வார்த்தை இருக்காது தமிழ்ல. ஆனால் நாம் டெய்லி அதை கேட்கிறோம் திருப்பலியில், ஆனால் அதுக்கு வேறொரு பொருள் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப திருப்பலி போன்று நம்மை நேரடியாக அவருடைய வார்த்தையோடு இணைக்கக்கூடிய வழிபாட்டாக இருந்தாதான் அது நல்ல இயக்கம், நல்ல பாட்டு அப்படின்னு திருத்தந்தை சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? போதனை என்பது திருவிழியத்தில் உள்ள மீட்கவல்ல உண்மையின் பால், உண்மையின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். மீட்கவல்ல உண்மையின் தொடர்ச்சினா என்ன? இப்ப நான் சொன்னேன் அல்லவா, இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் பிரிந்து போகும் பொழுது அந்த தொடர்ச்சியை யாரிடம்? இந்த 12 நபர்களிடம் தொடர்கிறார். அதுதான் அவங்க மற்றவங்களாம் கழிந்து போயிட்டே இருக்கணும். யாரெல்லாம் நற்கருணை நம்பாமல் சுகபோக வாழ்வை நம்புகிறார்களோ, எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, நற்கருணை நம்புகிறவர்கள் சிலுவையை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அது காரணம்லாம் வேறு ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கோம், முடிஞ்சா அப்ப சுருக்கமாக சொல்றேன். சிலுவை
யாருக்கு வரும் என்றால், மீட்கவல்ல உண்மையின்பால் யார் அதை நோக்கி போகிறார்களோ அவர்களுக்கு தான் சாத்தான் சிலுவை தருவான், கஷ்டத்தை கொடுப்பான். அதனால தான் நீங்க அந்த பாடுபட்ட சுருவத்தை கொண்டு போய் எங்கேயோ போட்ட பிறகு உங்களுக்கு வந்த கஷ்டம்லாம் போயிடும். ஏன்னா சாத்தான் தான் கஷ்டத்தை கொடுக்கான். அந்த பாடுபட்ட சுருவத்தை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அந்த உறவு கேட்கும் நபர்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருப்பதால் அந்த சுருவத்தை மாட்டியிருப்பவர்களுக்கு சிலுவை கொடுக்கிறான். நான் சிலுவையை சுமந்து இந்த சுருவத்தை நான் வெளியேற்ற மாட்டேன் என்று முடிவெடுத்தால் நான் உறவு கேட்கிறேன். இந்த சிலுவை கொண்டு போய் பாடுபட்ட சுருவத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் வெளியில போட்டேன்னா அதுதான் வெளி அடையாளம். என்ன, நான் உறவு கேட்கவில்லை என்பதற்கான வெளி அடையாளம். அதனால் தீர்ப்பு நாள் என்ன செய்ய போறாரு, இந்த மாதிரி போட்டவங்களுக்கெல்லாம் உறவு இல்லைப்பா, நீ தான் வேண்டான்னு சொல்லி போய் என்ன கொண்டு போய் அங்கே இங்கே போட்டியே, அதனால சரியா வராதுப்பா அப்படின்னு மீட்க மாட்டார், உறவு கொடுக்க மாட்டார். அவரை நேசிப்பவர்களை மட்டும்தான் உறவு கொடுப்பார். எனவே சிலுவை என்பது என்னவாக இருக்கிறது என்றால் இயேசுவை நேசிக்கும் வெளி அடையாளமாக இருக்கிறது. சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது அது ஆயர்மார்கள் போன்றவர்கள்லாம் பார்த்தால் நெஞ்சில பாடுபட்ட சிலுவத்தை தொங்க விட்டிருப்பார்கள். அடையாளம் என்ன என்றால், நான் சிலுவையை கண்டு அஞ்ச மாட்டேன், நற்கருணைக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன், அதற்கு அடையாளமாக இதை நான் இந்த செயின் இதை நான் அணிந்து கொள்கிறேன் என்று அதை அணிந்து கொள்வார்கள். அந்த தைரியம் நமக்கெல்லாம் இருக்கா, பொது நிலையினர்களுக்கு இருக்கா என்று பார்த்தால் அதான் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுதான் இவர் சொல்கிறார் திருத்தந்தை, போதனை என்பது திருவிழியத்தில் உள்ள மீட்கவல்ல உண்மையின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இதை நாளை பார்ப்போம்.